ஹாய் நண்பா, கடைசி வரை வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவோட ஆசை வந்து நிறைவேறாம போயிருக்குது. அதாவது எத்தனை பேர் கவனிச்சிங்க அப்படின்றது தெரியல. ஸோ லாஸ்ட்டாக பணப்பட்டி டாஸ்க்கு நடைபெறும் போது தன்னோட ஆசையை வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அதன் மீது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஸோ அந்த ஒரு ஆசை வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரையுமே நிறைவேறாமல் போயிருக்குது. ஸோ என்ன அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு பணப்பட்டி டாஸ்கில் தன்னோட ஆசையை சொல்லியிருப்பாங்க. அது என்ன அப்படின்றதையும் டீட்டெயிலாக வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இன்று மாலை 6 மணிக்கு கிராண்ட் ஃபினாலே நடைபெற போகுது. ஸோ நீங்கள் எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே முதல் இடத்தை பிடித்து முத்துக்குமரன் டைட்டில் வின்னராக வந்திருக்கிறாங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? ஸோ இரண்டாவது இடம் வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா வருவாங்களா அல்லது விஜய் விஷால் வருவாங்களா அப்படின்றது இதுவரையும் வந்து பார்த்தீங்கன்னா டவுட்டாக தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவோட ஆசை என்ன அப்படின்றத டீலாக வந்து பார்த்துடலாம். அதாவது எல்லாருக்குமே தெரியும், டைட்டில் வின்னராக வரவங்களோட பிரைஸ் மணியை தான் பணப்பட்டி டாஸ்க்ல வச்சிருந்தாங்க. அந்த பிரைஸ் மணி குறைய குறைய டைட்டில் வின்னருக்கான பிரைஸ் மணி வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சிட்டே வரும். அந்த நிலையில ஒவ்வொரு போட்டியாளரும் பணப்பட்டிக்கான டாஸ்க்ல வெற்றி பெற்று அந்த பணப்பட்டியை எடுத்துட்டு வரும்போது சௌந்தர்யா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. அதாவது என்னோட பணம் எல்லாம் போகுதே அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருப்பாங்க. அதன் மூலம் நம்ம என்ன புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, சௌந்தர்யா இவங்களே வந்து பாத்தீங்கன்னா பிக்ஸ் பண்ணிட்டாங்க. எப்படி இருந்தாலும் டைட்டில் வின்னர் நம்ம தான் வருவான். அதனால கண்டிப்பாக பிரைஸ் மணி நமக்கு தான் வரப்போகுது அப்படின்றது பணப்பட்டி டாஸ்க் அப்பவே வந்து பாத்தீங்கன்னா முடிவு பண்ணிட்டாங்க. எந்த ஒரு சேனல் அப்படின்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்த மற்ற போட்டியாளர்கள் அனைவருமே அவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா ஃபேமஸ் கிடையாது. சௌந்தர்யா தான் ஃபேமஸா இருந்தாங்க. அதனால கண்டிப்பாக நம்ம தான் டைட்டில் வின்னராக வருவோம் அப்படின்றத சௌந்தர்யா பணப்பட்டி டாஸ்க்லயே உறுதி பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு காரணத்தினால தான் எனக்கு சேர வேண்டிய பணம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசியிருப்பாங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் நோட் பண்ணியிருக்க மாட்டாங்க. எப்படி இருந்தாலும் கடைசியில சௌந்தர்யா ஜெயிக்க அதிகமான சான்ஸ் கூட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்த நிலையில தற்போது வந்து பாத்தீங்கன்னா சௌந்தர்யா வெற்றி பெறல. சௌந்தர்யாவோட கனவு நிறைவேறல. டைட்டில் வின்னராக வந்துடுவோம் அப்படின்னு மிகப்பெரிய நம்பிக்கை வைத்திருந்த சௌந்தர்யா வந்து பாத்தீங்கன்னா தற்பொழுது 2 அல்லது 3வது இடத்துல தான் இருக்க போறாங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் நண்பா. தேங்க்யூ.